நமது சமூகத்தில் வழக்கறிஞர் என்பது ஆரம்ப காலத்தில் குறைவாக இன்று பரவலாக பெருகி வருகின்றது. மகளிர் வழக்கறிஞர்களே 5, 6 என்று எண்ணிக்கையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் எண்ணிக்கையில் தான் கல்லூரிகளும் உண்டு, எண்ணிக்கையில் தான் நம் சமூகத்தில் வழக்கறிஞர்களும் உண்டு. ஆனால் இன்று கல்லூரிகளும் அதிகமாகிவிட்டது, சமூகத்தில் வழக்கறிஞர்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த வழக்கறிஞர் என்ற பொறுப்பு என்பது மருத்துவத்தை விட கடினமான ஒரு பணி. அதனால் தான் நானெல்லாம் வந்துவிட்டேன் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் காலை எழுந்தவுடன் அலுவலகத்துக்கு சென்று அன்றைய தின வழக்குகள் என்னவென்று சீனியர் கூறியதை எடுத்து அந்த கட்டுகளை சரியாக ஒழுங்குபடுத்தி எந்தெந்த கோர்ட்டிற்கு எந்தெந்த வழக்கறிஞர்கள் செல்ல வேண்டும் என்று ஜூனியர்கள் பிரித்து செல்ல வேண்டும். அதன் பிறகு எந்த நேரம் நம் கட்சிக்காரரை அழைப்பார் என்று தெரியாது. கவனத்துடன் நம் வழக்கை அழைக்கின்ற பொழுது அதற்கான பதிலை நாம் சரியாக சொல்ல வேண்டும். இன்று வழக்கை நடத்துகின்றோம், இல்லை தேதி கேட்கின்றோம், இது போன்று சரியான விதத்தில் அதற்கு நாம் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண வேண்டும். மதியம் வரை வழக்கு நடக்கும், வீட்டிற்கு சென்றுவிட்டு மாலை திருப்பி அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். அலுவலகத்தில் அடுத்த நாள் வழக்குகளை எடுத்து அதற்கான பணிகளை செய்து இரவு வரை செல்லும். இது போன்று நேரம் காலம் பாராது உழைக்க வேண்டிய ஒரு பணி, குடும்பத்துடன் அதிகமாக நேரங்களை செலவழிக்க முடியாத ஒரு பணி. அப்படிப்பட்ட பணியில் இன்று நம் சமூகத்தினர் பலரும் வழக்கறிஞராகி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் நம் சமூகத்தில் இருந்து 2 உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை எங்கள் அன்பு நிறை மாமா மறைந்த தெய்வ திரு மதி அவர்கள் வழங்கி சென்று உள்ளார்கள். அதில் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். என்னுடன் வயதில் இளையவர் என்றாலும் நான் பயின்ற பொழுது கல்லூரியில் பயின்றவர். அதன் பிறகு எங்கள் அன்பு தம்பி கருணாநிதி வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்ற துவங்கி இன்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். நமது சமூகத்திற்காக உயர்நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பல்வேறு வழக்குகளில் எங்களுடன் பயணித்துள்ளார். அவருக்கு சமூக வழக்கறிஞர் என்ற பொறுப்பு நம் சமூகம் வழங்கியுள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற அன்பு தம்பி கருணாநிதி அவர்கள் அரசு குற்றவியல் வழக்கறிஞராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பை பெற்றுள்ளார். அந்த பொறுப்பு என்பது நம் சமூகத்துக்கு கிடைத்த மரியாதை. மிகவும் எளிமையான பொறுப்பு அல்ல. அரசு வழக்கறிஞர் என்ற பொறுப்பே நாம் பெறுவதற்கு திறன்கள் வேண்டும். அதிலும் உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் அரசு வழக்கறிஞராக அவர் பொறுப்பேற்றுள்ளது நம் சமூகத்தினர் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். அவரை அழைத்து நாம் பாராட்டுவது நமக்கு மனமகிழ்ச்சியை தருகின்றது. அன்பு தம்பி கருணாநிதி அவர்கள் சிறு உரையாற்றிவிட்டு அவருக்கான பரிசுகளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தின் பெரியவர் மாமா, தலைவர், செயலாளர் வீரமுரளி மாமா மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சுப்பிரமணியபுரம் இளைஞரணி மகாமகா அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சமுதாயத்துல எல்லாருமே நல்ல தொழில் சம்பந்தமா பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். படிச்சு பெரிய இடத்துலன்றது இந்த தலைமுறையில தான் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி படிச்சு நம்ம தொழில் சார்ந்து இல்லாம நம்ம கல்வி ரீதியா படித்து நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த சமுதாயத்துல இப்போதைக்கு ஒரு 10-15 வருஷமா எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அதை எண்ணி எங்க அப்பா அந்த நேரத்திலேயே எங்க 2 பேரையும் தொழிலுக்கு அனுப்பாம படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க இந்த நேரத்துல நினைச்சை பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். மேலும் வழக்கறிஞர் ஆகிறதுன்றது எல்லாமே டாக்டர், இன்ஜினியரு அந்த தொழில் சார்ந்து போற சமயத்துல வழக்கறிஞர்ன்றது நம்ம இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போதான் அதிகமா எல்லாருமே வழக்கறிஞராகனு நினைக்கிறோம். நம்ம 12வதுல ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து ஒரு 5 வருஷம் வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்டு வழக்கறிஞரா படிச்சு காலேஜ்ல ரொம்ப சிரமப்படாம படிச்சு நம்ம வழக்கறிஞர் தொழில முடிச்சு வெளில ஒரு 5 வருஷம் ஒரு பைசா இல்லாம சீனியர்கிட்ட ஒரு நல்ல முறையில தொழில் கத்துட்டு வந்துட்டோம்னா அப்போ ஒரு 5 வருடம் 10 வருடம் கழித்து நம்ம வேலையே பார்க்கணும்னாலும் நல்ல வருமானம் வர தொழில் இது. இந்த தொழில இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பெண்களும் ஆர்வத்தோட படிச்சுட்டு வராங்க. அந்த வகையில நிறைய பெண்கள் இப்போதைக்கு வழக்கறிஞராக இருக்காங்க. அதுல HSLV எல்லாம்
இப்போதைக்கு நம்ம பேசட் ஆகணுன்றது முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மகாமகத்திலிருந்து பாராட்டுனதுக்கு நானும் ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுக்கு தேவையான உதவிகளும் படிப்பு ரீதியா அவங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்கி அவர்கள் போல யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகணும் முன்னேறு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம மகாமக இளைஞரணி சார்பாக என்னென்ன வேலை உதவிகளை செய்யணுமோ அது செய்யறதுக்கு நானும் அவங்களும் சேர்ந்து என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யறேன். வருட எங்க அண்ணனும் ஏதாச்சும் ஒரு பாராட்டுகளை எனக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் அவருக்கு ஈஸியா நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வந்து எல்லாரையும் பாராட்டி சீல்டு துண்டு இதெல்லாம் கொடுக்கிறோம். அது ஒரு வகையான மனமகிழ்ச்சி என்றாலும் இந்த மகாமகம் அடுத்ததாக மற்றவருக்கு முன்னுதாரணமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஒருவரை ஒரு துறையில் சிறப்பாக செயலாற்றி அதில் பெருமை அடைகிறார் என்றால் அந்த துறை சார்ந்து ஏதேனும் அவருக்கு ஒரு வழங்க வேண்டும் என்று இந்த சுப்பிரமணியபுரம் வெள்ளான் செட்டியார் இளைஞரணி மகாமகம் அறக்கட்டளை முடிவு செய்து அதன் முதல் படியாக அன்பின் பேரை தம்பிக்கு தன் அரசு வழக்கறிஞர் பணி சம்பந்தமாக ஏதேனும் புத்தகம் ஒன்று தேவை உள்ளதோ அதனை வாங்கி வருமாறு கேட்டுக்கொண்டோம். இல்லை என்றார். இல்லை, இது உங்களுக்கு நீங்களாக வாங்கி வந்தால்தான் அது சரியான புத்தகமா இருக்கும் என்பதால் உங்களிடம் அந்த பணியை ஒப்படைத்துள்ளேன் என்று கூறினேன். அவருக்கு தேவையான புத்தகத்தை வாங்கி வந்துள்ளார். அதை இப்பொழுது அவருக்கு வழங்கி மகிழ்ச்சி அடைகிறோம். சுப்பிரமணியபுரம் வெள்ளான் செட்டியார் இளைஞரணி மகாமக அறக்கட்டளை சார்பாக கடந்த 10ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பான விழாவில் இதுவரை பல்வேறு நபர்கள் பல்வேறு விழாக்களில் நமது சமூகத்தில் பல்வேறு அரசு பதவிகளில் வர வேண்டும், IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், அரசு துறைகளில் பயணிக்க வேண்டும் என்று பேசியும் கோரிக்கை வைத்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கடந்த மகாமக கூட்டத்தில் எனது தந்தையார் அதை வலியுறுத்தி பேசியதற்கு பிறகு அதற்கு எங்கள் மகாமகம் சார்பாக ஒரு உறுதியுரை அளித்தோம். அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கோ நுழைவுத் தேர்வு எழுதுபவர்களுக்கோ தேவைப்படும் எனில் இந்த தமிழகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் நம் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு அதற்கான புத்தகங்களை வாங்கி தருகிறோம். எதிர்வரும் காலங்களில் அதிகமான நபர்கள் சேர்ந்தால் அவர்களுக்கு 1 மாத பயிற்சி வகுப்புகள் செய்து தருகிறோம். கும்பகோணத்தில் ஒரு 5 மாணவர்களாவது அதற்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு தனியாக 1 மாதம் பயிற்சி செய்து தருகிறோம் என்று உறுதி அளித்தோம். அதன் அடிப்படையில் முதல் நபராக நம்முடைய மறைந்த தியாகச்செம்மல் உடல் தானம் வழங்கிய தெய்வ திரு சிரஞ்சீவி என்கின்ற சொக்கலிங்கம் செட்டியார் அவருடைய பெயர்த்தையும் குறிஞ்சிப்பாடி வீர குணசேகரன் அவருடைய மகளாகிய அச்சயலட்சுமி வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாணவி மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று என்னிடம் கூறினார். கண்டிப்பாக உன்னை அழைத்து பாராட்டி அதற்கான புத்தகம் வழங்கி கௌரவிப்போம் என்றும், நாங்கள் கூறியதின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை செயல்கள் என்பதற்காக முதல் செயலாக அந்த புத்தகத்தை வழங்குமாறு நமது சமூகத்தின் வழக்கறிஞர் அன்பு நிறை மாப்பிள்ளை மதி கருணாநிதியும் மற்றும் வழக்கறிஞர்கள் வீரபாண்டியன் மற்றும் யாரேனும் இங்கு நம் சமூகத்தை சேர்ந்த இந்த வழக்கறிஞர்கள் வருகை புரிந்தால் மேடைக்கு வருமாறும் அன்புடன் அழைக்கின்றோம். மருத்துவர்கள் மற்றும் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களை பாராட்டுதல். மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவராக பணியாற்றி வரும் மருத்துவர்களை தங்கள் சார்ந்த துறைகளில் பல சாதனைகள் புரிய இந்த மகாமகம் இளைஞரணி அறக்கட்டளை தங்களின் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. முதலாவதாக டாக்டர் R காமாட்சி பரமேஸ்வரி BAMS. அடுத்ததாக செல்வி டாக்டர் ராஜேஸ்வரி சொக்கலிங்கம் BSMS. அடுத்ததாக செல்வி டாக்டர் K ரம்யா BHMS. அடுத்ததாக திருமதி டாக்டர் K நந்தினி மீனா BDS. அடுத்ததாக டாக்டர் V ராம்குமார் BDS.
அடுத்ததாக செல்வி டாக்டர் எம் ஐஸ்வர்யா MBBS. அடுத்ததாக திரு டாக்டர் எஸ் மரகத கண்ணன் MBBS. அடுத்ததாக செல்வி டாக்டர் டி பத்மபிரியா MBBS. அடுத்ததாக திருச்சி JJ கல்லூரியில் MBA முதுகலை படிப்பில் அண்ணா பல்கலைக்கழக பாடப்பிரிவில் 89.9% மதிப்பெண்களை பெற்று கல்லூரியில் முதலிடம் பெற்ற செல்வி டி நிலா BCom MBA. வகுப்பு மற்றும் பள்ளி அளவில் அல்லது கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பெறுவது தனி சிறப்புதான். ஆனால் வருவாய் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதற்காக அந்த மாணவி எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும். அவரது உழைப்பையும் வெற்றிகளையும் பாராட்டி அவர்கள் மென்மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று மகாமகம் தங்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மத்திய அரசு பாடத்திட்டத்தில் கடலூர் மாவட்ட அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்ற சிதம்பரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் மீனாட்சி சந்திரால் தம்பதியரின் புதல்வி நமது சமூக மாணவி செல்வி கே தனுஸ்ரீ அவர்களை பாராட்ட அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.